வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, உங்களுக்கு பாப்பா பிறந்த கதையை சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே நான் என் ரெண்டாவது மையம் பிறந்த கதை, முத மையம் பிறந்தது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். பாப்பா பிறந்தது இப்போ சமீபத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் என் மகனை வந்து அவன் பிறந்ததே ஒரு அதிசயம். ஏன்னு கேட்குறீங்களா? நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கால் எங்களுக்கு காசு வராது. எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேருக்கு போய் வீடியோ காட்டும் படுத்தே போகலாமா? வீடியோக்குள்ளே வள குளன்னு பேசாமல் சொல்லுக்கா, கதையை சொல்லுக்கான்னு சொல்கிறீங்களா? எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. நான் வந்து கோச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் தனியாக போகலை. என்னை கூப்பிட்றதுக்கு ஒரு 15 பேர் கொண்ட குழு வந்தாங்க எங்கள் ஊரில் இருந்து. அதாவது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 15 பேர் கொண்ட குழுவை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துருச்சு. அந்த 15 பேருக்கும் எங்கள் அம்மா செலவு பண்ணி ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து 50 பேரையும் கூப்பிட்டு வந்து சண்டை போட்டு என்னை வந்து எங்கள் ஊருக்கு எங்கள் அம்மா ட்ரெயினில் கூப்பிட்டு போயிடுச்சு. கூப்பிட்டு போனால் ஊரில் போனால் ஒரே வாந்தி மயக்கம். பார்த்தா அப்போ என்கிட்ட அந்த டெஸ்ட்டு வாங்கி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பயம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து சண்டை போட்டு 15 பேரை வச்சு நம்மளை கூப்பிட்டு வந்துருச்சு. இனிமேல் மாப்பிள்ளை வீட்டுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ நம்ம வந்து வெட்டி விட்டு வேறு கல்யாணம் முடிச்சுக்கிறோன்ட்டு எல்லாம் பேசுகிறாங்களே தவிர என் மனசில் ஒரு அந்த என்னதான் இருந்தாலும் நம்ம புருஷன் மேலே ஒரு பாசம் இருக்கும் இல்லையா? அந்த பாசம்தான் இன்றைக்கி வரைக்கும் என்னை அவரை பிடிக்காம கண்ணுக்குள்ளே வச்சு அவரை கையை விட்டு விடாமல் காப்பாற்றிக்கிட்டு வருது. அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்ல எனக்கு பயம். 45 நாளைக்கு ஆயிடுச்சு. ஊர்லேருந்து கூப்பிட்டு வரும்போது கரெக்டாக அந்த பீரியட் டேட்டு. அதுலேருந்து ஒரு 15 நாள் நான் வந்து சொல்லலை, எங்கள் அம்மாட்ட சொல்லலை, பயந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ முத்துமாரியக்கான்னு சொல்லுவேன் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட அந்த அக்கா தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு வருது. அந்த அக்காட்ட வந்து எதாக இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக பேசுவேன். எதாக இருந்தாலும் நம்ம ஒரு நட்புன்னு சொல்லுவோம்ல, நம்ம நட்பு மாதிரி. என்னை விட மூத்தவங்க தான் இருந்தாலும் அந்த ஒரு பாண்டிங் இருக்கும்ல, அது மாதிரி நமக்கு ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு ஒரு வெல்விசர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்காட்ட சொல்கிறேன் இந்த மாதிரின்னு. அவங்க நர்சிங் படித்தவங்க. அப்போ எக்கா அந்த மாதிரி இருக்குது, எங்கள் அம்மாட்ட காசு கேட்க எனக்கு பயமாக இருக்குது, செக்கப் பண்ண எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும். நீ ஏண்டி கவலைப்படுற, நான் இருக்கேன்ல, அப்புறம் நீ ஏண்டி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு 40 நாளில் பார்த்தோம் ஆமாம். அந்த கார்டு வாங்கிட்டு வர சொல்லி அவங்களே டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. லேசாக தெரிஞ்சிச்சு. சங்கரி லேசாக தெரியுதுடி 2 கோடு, அப்போ நீ மாசமாக இருக்க கூட. இருந்தாலும் இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, இன்னும் ஒரு 5 நாள் போகட்டும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னா எனக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. தலை சுற்றுது, ஒரு மாதிரியாக வருது அப்படின்ட்டு. எனக்கு பஸ்ஸில் போனால் தான் எப்போ இந்த மாதிரி வரும், வீட்டில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்தது இல்லையே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த அக்காவே 45ஆவது நாள் மறுபடியும் அந்த கார்டு வாங்கி பார்த்தாக்க நல்லா தெரிஞ்சிச்சு. தெரியவும் எனக்குன்னா எங்கள் அம்மாட்ட சொல்ல பயம். ஏன்னா நம்ம புருஷன் வீட்டில் நம்மளை வயிறாக நம்மளை திட்டுறாகன்னு சொன்னதுனால தான் 50 பேரையும் வச்சு நம்மளை வந்து கூப்பிட்டு வந்திருக்கு. அவங்க வந்து நம்ம இங்கே வாழலை. நான் வாழ்ந்தது நான் சண்டை போடுறேன்னு சொன்னதுனால தான் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை நம்ம அம்மாட்ட சொல்லுவோன்ட்டு எங்கள் அம்மா சொல்லாமையே புரிஞ்சுக்கிறவும் வேண்டான்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அதில் விருப்பம் இல்லை பெருசாக. இருந்தாலும் எங்கள் சொந்தக்காரவங்களாம் 2-3 பேர் வேண்டான்னு பாதி பேர் சொன்னாங்க, பாதி பேர் இல்லை இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு. என் மனசில் அது இருக்கட்டும் தான் தோணுச்சு. நம்ம மாசமாக இருக்கோம், அந்த பிள்ளை என்ன பிள்ளைனாலும் சரி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லவும் உடனே கிளம்பி வந்துட்டார் மனுஷன். கிளம்பி வரவும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோம். பாசிட்டிவ்னு சொல்லவும் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த HIV டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து எல்லாம் ஓகேன்னு சொல்லவும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன செஞ்சார், எங்கள் அம்மா 3ஆவது மாதம் வந்து கூட்டு போங்கன்னு சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் 3ஆவது மாதம் வந்து கூட்டு போக வந்துட்டார். வந்து அதுக்கு இடைப்பட்ட வெளிகளெல்லாம் தான் இந்த கதை நடந்தது. நான் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. நீ நீ கூப்பிட்ட உடனே போனேன்னா உனக்குமே நம்ம மேலே பயம் இருக்காது, மறுபடியும் இப்படித்தான் சண்டை விடுவாங்க, அடிப்பாக, அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா. சொல்லவும் எங்கள் வீட்டுக்காரர் நான் வரமாட்டேங்கிறேன்னு சொல்லவும் அந்த கத்தி வச்சு கேஸு சிலிண்டர் வாங்கினா தருவாங்களா வச்சு வறுட்டுன்னு கையில் அறுத்துக்கிட்டாருங்க.
ஐயோ நமக்காக மனுஷன் கையெல்லாம் அறுத்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இவர் கூட தான் அம்மா வாழ்ந்தா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்புனீங்க எங்கள் வீட்டுக்காரோட. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சண்டைக்கு வரும், கோச்சிக்கிட்டு போவேன் வருவேன், மறுபடியும் நானே போயிடுவேன், எங்கள் அம்மாவை கொண்டு வந்து விட வரும், இல்லை அவரே கூப்பிட வருவார். இதெல்லாம் நடந்தது கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 வருஷமாக நடந்துச்சுங்க. 3 வருஷமாக கூட இல்லை, இந்த 2-3 வருஷத்துக்குள்ளே நடந்தது தான், 2 வருஷம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சண்டை வரலையான்னு கேட்குறீங்களா? வரும், ஆனால் பழகி போயிடுச்சு. அடித்தாலும் பிடிச்சாலும் நமக்கு அவர் தான், அவருக்கு நம்ம தான். ஏன்னா எங்கள் அம்மாவும் செத்து போச்சு, அவங்க அம்மாவும் இல்லை. அதனால் நம்ம 2 பேருதே, வேறு வழி இல்லையே. நாளைக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் நம்மளும் கிளடியாக போயிடுவோம், கிழவனாக போயிடுவார். அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை ஒத்துமையாக வாழுவோம் அப்படின்ட்டு பேசி தருண் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் சுந்தர் பிறந்த கதை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து எங்கள் அம்மா இருந்ததுனால எங்கள் அக்காவுகளோட பேச்சுவார்த்தை கிடையாது. நான் வந்து ஒத்தையில் தான் இருந்தேன். எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. சுந்தரை நான் தனி மரமாக தான் பெற்றேன். குழந்தை பெக்க எங்கள் மாமனார் தான் கூட்டு போனார், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கூட்டு போய் அட்மிட் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்த பிறதான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். பக்கத்தில் கீரை வைக்க வர அம்மாவை தான் கூட்டு போனேன். பணம் கொடுத்தாச்சு, இருந்தாலும் யாராவது வரணும் இல்லையா, அந்த அம்மாவை தான் கூட்டு போனேன். அப்புறம் 3வது பிரசவம் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். 2 ஆம்பளை பைகளையும் எப்படியோ தத்தி தவறி வளர்த்துக்க கொஞ்சம் கரை ஏற்றிட்டேன். பாப்பாவுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் அக்கா வந்துச்சு, 10 நாள் கூட இருந்துச்சு ஆஸ்பத்திரியில். 2 குழந்த பிறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியே போய் அட்மிட் ஆகிட்டேன். குழந்த பிறந்து 4 நாள், மொத்தம் 6 நாள். அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 7 நாள், மொத்தம் 12 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். எங்கள் அக்கா 10 நாள் கூட இருந்துச்சு. அப்புறம் வந்து இனிய சரி நான் 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ண, 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லவும் தையெல்லாம் பிரித்து மருந்து போட்டு விட்டுட்டு எங்கள் அக்கா ஊருக்கு கிளம்பிருச்சு. அந்த 2 நாள் நான் சுந்தர், எங்கள் வீட்டுக்கார் வருவார், சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, வீட்டுக்கு வந்துடுவார். பகலெல்லாம் என் கூட இருப்பார், வீட்டுக்கு வந்துடுவார் நைட்டில். நான் வந்து பாப்பா வச்சுக்கிட்டு தனியாக தான் இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் நான் பாப்பாவை தனியாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 3 பிள்ளைகளையுமே நான் தனியாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க கேட்குறாங்க, அக்கா 3 பிள்ளைகளையும் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு எப்படிக்கா மெயின்டைன் பண்ணுறீங்க? என்னால் ஒரு பிள்ளையை வச்சு பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. நான் மொத்தம் 3 பிள்ளையை வளர்க்கல, 4 பிள்ளையை வளர்க்குறேன் எங்கள் வீட்டுக்காரோட சேர்த்து. அவர் சின்ன பிள்ளை மாதிரி தான். இவங்க 4 பேர் வளர்க்குறது இல்லாமல் இந்த யூடியூப்பையும் ரன் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆசை. சுந்தருக்கு இன்னும் எழுதுறான், எல்லாமே எழுதுறான் சுந்தர். இந்த வாய்ட்ட சொல்லுனா நான் ஸ்கூல்லையே சொல்லிட்டேன், ஸ்கூல்லையே படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸ்கூலில் போய் கேட்டால் அவன் பேக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்கிறாங்க. அது ஒரு தான் என் மனசுக்கு. மற்றபடி தருண் எப்பயும் போட நல்லா தான், ஆக்டிவிட்டி எல்லாம் வாழு தான், சுட்டி தான். இந்த சுந்தர் மட்டும் கொஞ்சம் கரையத்தை விட்டேன்னா எனக்கு அது போதும். என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் இந்த பிள்ளையை 4 பேரையுமே வளர்த்துட்டேன்னு போயிடும். பாப்பா அடுத்து பொம்பளை பிள்ளை பாப்பாவை நல்லா வளர்க்கணுன்ட்டு எனக்கு கற்பனைகள் நிறைய இருக்குது. தருண் குழந்தை பிறந்தப்போ எங்கள் மாமனார் எல்லாருமே வசதி, அவனையே பிரைவேட்டில் சேர்த்து விட்டாங்க. இந்த கொரோனா வந்து கெடுத்து விட்டுருச்சு. இல்லைன்னா என் பிள்ளை நேரம் பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது, என்னன்னு போய் கேட்போம் அப்படின்ட்டு என் மகனை ப்ரைவேட்டில் சேர்க்க நினச்சா முடியாமல் போயிடுச்சு. சின்ன பையனையாக சேர்ப்பான்னு பார்த்தேன், எங்கள் பெருசு எல்லாமே மண்டையை போட்டாங்க. ஒத்தையில் நம்மளால் என்ன செய்ய முடியும், அவனுக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான். ஒரு ப்ரைவேட்னா சொல்லி கொடுப்பாங்களோ அப்படின்ட்டு நமக்கு ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட்டில் மட்டுமா அப்படி சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களான்னு தெரில. பாப்பாவையாவது எப்படியாவது கருமாயப்பட்டு பக்கத்தில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அதுலையாவது சேர்த்து விட நினச்சிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதுக்காக என் 3 பிரசவ கதையை பட்டுன்னு 8 நிமிஷத்தில் சொல்லிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஹை பண்ணிட்டு கொடுங்க. பாய்.